முதலில் தலைப்புச் செய்தி. தையிட்டியில் போராட்டம் வெடித்தது, நீதிமன்றம் தடை உத்தரவு. இனி விரிவான செய்தி. யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரையை அகற்ற கோரி குறித்த விகாரைக்கு முன்பாக மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். போராட்டக்காரர்கள் கருப்பு கொடியை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த பகுதியில் போராட்டம் நடத்துவதற்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆக்கிரமிக்காதே 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 வெளியேறு 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 நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் வெளியேறு வெளியேறு அபகரிக்காதே 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 தையிட்டி விகாரை தையிட்டி விகாரை தையிட்டி விகாரை தையிட்டி விகாரை நிறுத்து 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 அழிக்காதே அழிக்காதே இனத்தை அழிக்காதே 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 வாழவிடு 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 நிறுத்து 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 ஆக்கிரமிக்காதே 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 இந்த மண் வெளியாறு 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 சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு மன்னங்களின் சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரியை அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த தையிட்டியில இந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக காணி உரிமையாளர்களாக எங்களாலும் மற்றது யாழ்ப்பாண மக்கள் அனைவரது ஆதரவுகளாலும் அரசியல் ஆதரவுகளாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். இதனிட உண்மையிலேயே நாங்கள் எந்த ஒரு இன மதத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சட்டவிரோத ஆக்கிரமிப்பு, திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக எமது பூர்வீக நிலங்களான பரம்பரை நிலங்களை மீட்பதற்காகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே அனைவரும் எமது நிலைமைகளை புரிந்து கொண்டு இதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை எதிர்ப்பதற்கு எமக்கு ஆதரவாக கிளம்பி வர வேண்டும். இன்றும் நாளையும் இந்த போராட்டம் பெருமளவிலே ஒரு எழுச்சி போராட்டமாக நடைபெற்று வர இருக்கிறது. இன்று மாலை 4 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. நாளை மாலை 6 மணி வரையும் இந்த போராட்டம் பெருமடுப்பிலே நடக்க இருக்கிறது. ஆகவே மக்கள் அனைவரும் தமது பூரண ஆதரவினை தந்து இந்த தையிட்டு மண்ணை மீட்பதற்கு அனைவருமே பங்காளியாக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஆக்கிரமிப்பு நடைபெறுவதற்கு இந்த தையிட்டி ஒரு உதாரணமாக அமைந்துவிட கூடாது. ஆகவே நாம் விட்டுவிடக் கூடாது. எமது வருங்கால சந்ததியினர் நம்மை சபிக்க கூடாது. இந்த மக்கள் எமது காணிகளை விட்டு கொடுத்து விட்டார்கள் சிங்களவர்களுக்கு என்று எமது வருங்கால சந்ததி நம்மை சபிக்க கூடாது. நாம் எமது காலத்திலேயே இதை மீட்டெடுத்து விட வேண்டும். ஆகவே அனைவரும் ஆதரவு தந்து ஒன்று திரண்டால் மிகவும் குறுகிய காலத்திலேயே எமது பிரச்சனைகளை முடித்து நாம் நிம்மதியாக எமது பாட்டன் பூட்டன் வாழ்ந்த மண்ணிலே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தன்னிறைவோடும் வாழ முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே மீண்டும் ஒருமுறை உருக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருமே வந்து எமது போராட்டத்துக்கு ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.